இன்னைக்கு எங்கள் அக்கா ஒரு கதை சொல்ல போகுது. என்ன கதைன்னு தானே யோசிக்கிறீங்க? பாருங்க தெரியும். ஒரு ஒரு செடியும் தனித்தனியாக ஒரு ஒரு தொட்டியில் வச்சேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே அமக்கலமாக வந்து அந்த ரோஜா தொட்டியோடு சேர்ந்துக்கினாங்க. இந்த ரோஜா தொட்டியில் மட்டும் எத்தனை 3 பேர் இருக்கிறாங்க பாருங்க. ரோஜா இருக்குதா, இது வந்து ரோஜா செடி, இது ரோஜா. நான் வந்து இந்த தொட்டிக்குன்னு ரோஜா செடி மட்டும்தான் வச்சேன். ஆனால் இது வந்து பக்கத்து தொட்டியில் வச்சுருந்தேன். இந்த அம்மா இந்த நெல்லிக்காயை இங்கே போட்டு 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 கீழா நெல்லி வந்துடுச்சு. சரியா? அதோட இல்லை, இதை பாருங்க, இவர் வந்து துளசி, இவரும் பக்கத்தில் தொட்டியில் வச்சுருந்தேன். அவரும் அங்கேருந்து விதையை எங்கேயோ போட்டு இதில் வந்துட்டார். அதில் இருந்த துளசி வந்து காலி. இப்போ இதில் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறாரு. இவங்களெல்லாம் என்னத்த பண்ணுறது நான்? ரோஜா என்னடான்னா ஒரு நாளைக்கே 3 ரோஜா 4 ரோஜா பூத்துருந்துச்சு. இப்போ இவங்கெல்லாம் சத்து எடுக்கும், அது ஒன்று தான் பூக்குது. அது ஒரு வாரத்துக்கே ஒன்று தான் பூக்குது. என்ன பண்ணுறது? நிலமை இப்படி ஆகி போச்சு. இவங்களெல்லாம் பிரித்து தனித்தனியாக வைக்கவும் மனசு வரல. நாங்கள் ஒரு ஆண்டி சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் செடியாக வாங்கி வளங்க.